இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் கான்டாக்டிங் எமர்ஜென்சி சர்வீஸ், அவசரகால நடைமுறைகள் மற்றும் அவசர சேவைகளை தொடர்பு கொள்வதற்கான ஏற்பாடுகள். எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்ற அவசரகால நடைமுறைகள். எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா அவசரகால நடைமுறைகள். எமர்ஜென்சி சர்வீஸ் அப்படின்னா என்ன? அவசர சேவைகள். ஓகேவா? எமர்ஜென்சி சர்வீஸ் அப்படின்றது என்ன? அவசர சேவைகளை தொடர்பு கொள்வதற்கான ஏற்பாடுகள். ஓகேவா? இதில் வாட் இஸ் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ரைஸ் சேஃப் அண்ட் செக்யூர் பிளான் ஆஃப் ஆக்ஷன் இஸ் டு எக்ஸிக்யூட்டட் இன் த ஈவெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி. ஓகேங்களா? எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ், வாட் இஸ் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் கேட்டாங்கன்னா, எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உள்ளடக்கியது. எதை உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சேஃப் அண்ட் செக்யூர் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ். சேஃப் அப்படின்றது என்ன? பாதுகாப்பான. செக்யூர் அப்படின்றதுனாலும் பாதுகாப்பான செயல் திட்டங்களை உள்ளடக்கியது. இஸ் டு எக்ஸிக்யூட்டட், செயல்படுத்துவதற்காக உள்ளடக்கியது. ஓகேவா? இந்த ஈவெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி, இந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துவதற்கு இது வந்து பார்த்தோம்னா உள்ளடக்கி வச்சுருக்கு. ஓகேங்களா? கம்ப்ரைஸ் அப்படின்னா உள்ளடக்கி வச்சுருக்கு. செகண்டு, டைப் ஆஃப் எமர்ஜென்சி. இப்போ எதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எமர்ஜென்சி வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம மேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பாம் த்ரெட்டுக்கு வந்து நம்ம எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பில்லேஜ் ஆஃப் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ், ரிலீஸ் ஆஃப் டாக்ஸிக் கேஸஸ், சிவியர் வெதர்ஸ் அண்ட் ஃப்ளட்டிங், மல்டிபிள் கேஷுவல்ட்டி ஆக்சிடென்ட்ஸ். அப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட் பண்ணி வைக்கலாம். இப்போது the procedures to be followed. Okay, for each type of emergency, a procedures need to be developed and recorded clearly detailing the roles of personnel, alarm raising facilities and emergency mitigation measures. பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், ஒவ்வொரு வகை அவசர நிலைக்கும் பணியாளர்களின் பாத்திரங்கள், அலாரம் உயர்த்தும் வசதிகள் மற்றும் அவசர கால தணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை விவரிக்கும் ஒரு நடைமுறை உருவாக்கப்பட்டு தெளிவாக பதிவு செய்யப்பட வேண்டும். ஓகேவா? ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் அப்படின்னா பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள். ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் அப்படின்னா பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள். ஓகேவா? இதை எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கிட்டு அதை வந்து தெளிவாக வந்து நம்ம பதிவு செய்யப்பட வேண்டும். ஓகேவா? அதில் என்னென்னலாம் வந்து டீட்டெயிலாக இருக்கணும், விரிவாக இருக்கணும் அப்படின்னா, ரோல்ஸ் ஆஃப் பர்சனல். ரோல்ஸ் ஆஃப் பர்சனல் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற மேனேஜர்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதே மாதிரி எம்ப்ளாயியோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது, செக்யூரிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதே மாதிரி அது கான்ட்ராக்டரோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ். அவசரகால நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா என்னென்ன, யாருக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கணும். அவங்களோட பங்கு, அவங்களோட பொறுப்பு என்ன அப்படின்றது. அதே மாதிரி அலாரம் ரைசிங் ஃபெசிலிட்டிஸ். அலாரம் ரைசிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலாரம் ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்கே இருக்குது, எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸில் வந்து கிளியராக இருக்கணும். அதே மாதிரி எமர்ஜென்சி மிட்டிகேஷன்ஸ் மெஷர்ஸ் அப்படின்னா அவசரகால தணிப்பு நடவடிக்கைகளும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கணும். தணிப்பு நடவடிக்கைகள் அப்படின்னா அது கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, தணிப்பு நடவடிக்கைகள். செகண்ட் வந்து ப்ரொவைடிங் ஆஃப் சூட்டபிள் எக்யூப்மெண்ட்ஸ். என்னென்ன நம்ம எக்யூப்மெண்ட்ஸ், உபகரணங்கள் வந்து நம்ம தரலாம் அப்படின்னா, அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸுக்கு ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி என்னென்ன எக்ஸ்டிங்விஷர்ஸ் அண்ட் வாட்டர் ஹோசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி பிபிஇ என்னென்ன மாதிரி லைக் ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஷூட், ரெஸ்பிரேட்டர்ஸ் ஃபார் கெமிக்கல் எமர்ஜென்சிக்கு நம்ம கொடுக்கலாம். ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஷூட்ஸ்னால் நம்ம அதில் ஒரு ஃபயராக இருக்குது அப்படின்னா அந்த நம்ம உள்ளே போகலாம், அந்த ட்ரெஸ் ஷூட்டை போட்டு நம்ம உள்ளே போகலாம். குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு வந்துடணும். இல்லை அப்படின்னா இதுவும் தாங்காது, ரெசிஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? அதான் இந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஷூட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டர் ஃபார் கெமிக்கல் எமர்ஜென்சிக்கு நம்ம ரெஸ்பிரேட்டர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் அண்ட் ஃபிக்ஸட் அலாரம் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஃபோர்த்து மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் லைக் பிஏ சிஸ்டம், 2-way ரேடியோஸ், நம்ம அந்த வாக்கி டாக்கிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ்க்காக. போர்ட்டபிள் ஹேண்ட் டார்ச்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் வந்து நாமினேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஸ்டாஃப். நாமினேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஸ்டாஃப் அப்படின்னா பொறுப்பான பணியாளர்களின் நியமனம். ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி த ஆர்கனைசேஷன் நீட் டு நாமினேட் ஸ்டாஃப் ஹூ வில் ஆக்ட் ரெஸ்பான்சிபிள் அண்ட் பிளே ஏ லீடர்ஷிப் ரோல். ரெஸ்பான்சிபிள் ஸ்டாஃப் குட் இன்க்ளூட். ஓகேவா? அவசர காலங்களில் அமைப்பு பொறுப்புடன் செயல்பட்டு படும் தலைமை பாத்திரத்தை வகிக்கவும் ஊழியர்களை நியமிக்க வேண்டும். பொறுப்பான ஊழியர்கள் இதில் அடங்கும். நாமினேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஸ்டாஃப் அப்படின்னா பணியாளர்களின் நியமனம். ஓகேங்களா? யாரெல்லாம் நம்ம ரெக்ரூட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸுக்கு சீஃப் எமர்ஜென்சி கண்ட்ரோலர், தலைமை அவசரகால கட்டுப்பாட்டாளர்.
ஓகேங்களா. இவரை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம், நாமினேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, நியமனம் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மேனேஜிங் த எமர்ஜென்சி, ஒட்டுமொத்த பொறுப்பை கொண்டவர். ஓகேவா, இவர் தான் என்ன, ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியே இவர் தான். ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா இவர் சொல்கிறது தான் வந்து பார்த்தோம்னா எந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாருமே வந்து கேட்டாகணும். ஓகேங்களா, அதுக்காக தான் இவரை நாமினேஷன் பண்ணுறாங்க, நியமனம் பண்ணுறாங்க. செகண்டு, ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபயர் ஃபைட் பண்ணி அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டர்ஸ், முதலுதவி வந்து பார்த்தோம்னா இவங்க அளிப்பாங்க. இவங்கள நம்ம செகண்ட் வந்து நாமினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர் மார்ஷல்ஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, இவங்க வந்து வெளியேற்றத்துக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து உதவுவாங்க. ஓகேங்களா, வெளியேற்றம் அப்படின்னா எவாக்குவேஷன்ஸ் அப்படின்றது என்ன தமிழில், வெளியேற்றம். ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து உதவுவாங்க. எய்ட் அப்படின்றது என்ன, உதவுவது. ஓகேங்களா, ஃபயர் மார்ஷல்ஸ் வந்து நம்ம தேர்டு நம்ம நாமினேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸு, அதே மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஷூட்ஸு, ரெஸ்பிரேட்டர்ஸு, டார்ச் லைட்ஸு, இந்த மாதிரிலாம் நம்ம அதே மாதிரி வந்து வாக்கி டாக்கிஸ் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம் இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸுக்காக. அதே மாதிரி செகண்ட் வந்து என்ன பண்ணால் நம்ம ரெக்ரூட் பண்ணோம். யாரெல்லாம் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, சீஃப் கண்ட்ரோலர் ஆஃபீஸர்ஸை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் அண்ட் ஃபஸ்ட் எய்டர்ஸ் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணணும். அதே மாதிரி ஃபயர் மார்ஷல்ஸை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்களை எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். பயிற்சியை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து வழங்கணும். அந்த பயிற்சி கொடுக்கறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜஸ் வந்து டெவலப் ஆகும். ஸ்கில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா திறன், நாலேஜ் அப்படின்றது அறிவு. இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா மேம்படும் அவங்களுக்கு. ஓகேங்களா. ப்ரொவிஷன் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதில் ஆல் எம்ப்ளாயிஸ் நீட் டு நோ த எவாக்குவேஷன் ரூட்ஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ரைசிங் அண்ட் அலாரம். அந்த ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து இந்த எவாக்குவேஷன்ஸ் ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஓகேங்களா, ஆல் எம்ப்ளாயிஸ் நீட் டு நோ த எவாக்குவேஷன்ஸ் ரூட்ஸ். எவாக்குவேஷன்ஸ் ரூட்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து வெளியேற்றுவதற்கான ரூட்ஸ். ஓகேங்களா, வெளியேறுவதற்கான வழிகள். இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் எவாக்குவேஷன்ஸ் ரூட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். இதில் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா இதிலேருந்து அப்படியே இந்த ரூட் வழியாக அப்படியே நம்ம வரலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபயர் ஹோஸ் கேபினட் எங்கே இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது இந்த எவாக்குவேஷன்ஸ் ரூட்ஸில் வந்து கிளியராக இருக்கும். அதான் அந்த எவாக்குவேஷன்ஸ் ரூட்ஸை பற்றி எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக தெரிய வரும். எப்படி தெரிய வரும் அப்படின்னா, நம்ம ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்கறதுனால, இந்த பயிற்சியை வந்து நம்ம அளிக்கிறதுனால இவங்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும். அதே மாதிரி மீன்ஸ் ஆஃப் ரைசிங் அண்ட் அலாரம், இந்த அலாரத்தை பற்றியே எதுக்காக அந்த அலாரம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்றது வந்து இவங்களுக்கு அந்த அவேர்னஸாக வரும். இந்த ஃபயர் அலாரம் இப்போது ஏதாவது அலாரம் அடிக்கிறாங்க, இப்போ நிறைய அலாரம்ஸ் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் இப்போ லஞ்சுக்கு ஒரு மாதிரியான அலாரம் அடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா காலையில் வந்து இப்போ லஞ்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்றது ஒரு மாதிரி அலாரம் அடிக்கிறாங்க. இப்போ ஃபயருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அதுக்கு ஒரு அலாரம் வந்து சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுனால, பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்குறதுனால இவங்களுக்கு வந்து இதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. அடுத்து வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் அண்ட் ஃபஸ்ட் எய்டர்ஸ், இவங்களோட ரோல் என்னன்றது இவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங்ஸ் மூலயமா நம்ம தெரிய வருது. ஓகேங்களா, இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் இந்த ஃபஸ்ட் எய்டர்ஸ் என்ன பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஃபயர் ஃபைட்டர்ஸ்னால் அதை ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட் எய்டர்ஸ்னால் முதல் உதவி அளிக்கணும். மேஜர் இன்ஜுரிக்கும் அவங்க அளிக்கணும். அதே மாதிரி மைனர் இன்ஜுரிக்கும் வந்து இந்த ஃபஸ்ட் எய்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல் உதவி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் வந்து அளிக்கணும். ஓகேங்களா. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மார்ஷல்ஸ் நீட் டு நோ த ரோல் ஆஃப் எய்டிங் இன் த எவாக்குவேஷன்ஸ் அண்ட் ரோல் கால். இவருக்கு வந்து இந்த ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுனால என்ன தெரிய வருது அப்படின்னா, இவரோட ரோல் என்ன, இவரோட பங்கு என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே யாராவது மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது காலில் எதாவது அடிபட்டுருச்சு, அவங்களால நடக்க முடியல அப்படின்னா இவங்க வந்து வெளியேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஃபயர் மார்ஷல்ஸ் வந்து உதவுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்பிள் பாயிண்ட்ன்றது கண்டிப்பாக ஒன்று வச்சுருப்பாங்க. இன்கேஸ் எதாவது ஃபயர் அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அசம்பிள் பாயிண்டில் வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் ஆகிடணும், வந்து கரெக்டாக வந்து நின்றுடணும். ஓகேங்களா. அப்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல் கால் பண்ணுவார், இந்த வாசிப்பார் எல்லாம் வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்றது. சப்போஸ் இன்கேஸ் யாராவது உள்ளே மாட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட வந்து இவங்க இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க, இந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் ஷூட்லாம் போட்டு இந்த மாதிரிலாம். ஓகேங்களா. அப்போது இந்த ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுனால அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது தெரிய வருது. அதே மாதிரி அவேர்னஸ், இந்த எவாக்குவேஷன்ஸ் ரூட்ஸை பற்றி இவருக்கு வந்து எப்படி இதை பற்றி அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த
அலாரம் ரைசிங் அலாரம் பற்றி உங்களுக்கு வந்து தெரிய வருது. அடுத்து வந்து இந்த கண்டக்டிங் ட்ரில்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். இந்த மார்க் ட்ரில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க, மார்க் ட்ரில்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. கண்டக்டிங் ட்ரில்ஸ் அப்படின்னா பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகளை நடத்துதல். இந்த மார்க் ட்ரில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா போலி பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா. மார்க் ட்ரில்ஸ் அப்படின்னா இந்த போலி பயிற்சிகள். எமர்ஜென்சி இப்போ ஃபயரே நடந்திருக்காது, ஆனால் ஃபயர் வந்த மாதிரி அதுக்கு என்ன எப்படி நம்ம எவாகுவேஷன்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஒத்திகை. ஓகே, அவசர கால ஒத்திகை இவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகேவா. இதனால் என்ன யூஸ்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இஸ் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் ஒர்க்கிங் அஸ் அக்செப்டட். ஓகேங்களா. அவசர கால நடைமுறை எதிர்பார்த்தபடி செயல்படுகிறதா அப்படின்றது இந்த மார்க் ட்ரில்ஸ் நடத்துறது மூலியமாக நம்ம தெரிய வருது. மார்க் ட்ரில்ஸ் அப்படின்னா போலி பயிற்சி. ஓகேங்களா. அவசர கால ஒத்திகை. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா have peoples at all levels understood their roles and responsibility. எல்லா மட்டங்களிலும் உள்ளவர்கள் தாங்கள் பாத்திரங்களை பொறுப்புகளையும் புரிந்து கொண்டார்களா அப்படின்றது அவங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மேனேஜரை என்ன பண்ணணும், ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்டர்ஸ் என்ன பண்ணணும், ஒரு ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களோட அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட ரோல் என்னன்றது அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மார்க் ட்ரில்ஸ் பண்ணுறது மூலயமா தெரிய வரும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு எம்ப்ளாயி வந்து மேனேஜர் ரோல் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீட் பண்ணுறது நிறைய வழிவகுக்கும். ஓகேங்களா. அப்போது இது மூலியமாக இந்த மார்க் ட்ரில்ஸ் கொடுக்குறது மூலயமா அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கரெக்டாக புரிஞ்சிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரிய வருது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டிட் த எமர்ஜென்சி ஸ்டாஃப் ஆப்ரேட் த எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் கரெக்ட்லி. ஓகேங்களா. அவசர கால ஊழியர்கள் அவசர கால உபகரணங்களை சரியாக இயக்குகிறார்களா அப்படின்றது. இப்போது ஃபயர் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கொடுத்துட்டு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கள், அதை ஃபயர் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு எம்ப்ளாயி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா சில எம்ப்ளாயி வந்து பண்ணுவாங்க. ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. என்ன டைப் ஆஃப் ஃபயருக்கு வந்து என்ன டைப் ஆஃப் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா. அப்போது இந்த மார்க் ட்ரில்ஸ் மூலயமா இதெல்லாம் நம்ம வந்து கண்டறியலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிட் த எக்யூப்மெண்ட் ஃபங்க்ஷன் அஸ் டிசைர்டு. ஓகேங்களா. நம்ம அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் செயல்படுதா, நல்லா பக்காவாக செயல்படுதா அப்படின்றது இந்த மார்க் ட்ரில்ஸ் மூலயமா தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மார்க் ட்ரில்ஸே நம்ம கண்டக்ட் பண்ணல, கொடுக்கவே இல்லை. ஓகேவா. ஒரு ஆர்கனைசேஷனில் கொடுக்கவே இல்லை அப்படின்னா இன்கேஸ் ஏதோ ஒரு ஃபயர் ஆகிடுது அப்போனா இவங்க ஃபயர் ஃபைட்டிங் பண்ண தயாராகும் போது இந்த ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுவாங்க. பண்ணும்போது என்னவோ ஏதாவது வந்து அந்த ஹோஸில் வந்து ஏதாவது லீக்கேஜஸ் ஏதாவது இருக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஓடும், ஆனால் வாட்டரை வந்து சக் பண்ணாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும், டக்குன்னு ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பெரிய இழப்புகளுக்கு வந்து நேரிட்டுரும். அப்போ இந்த மார்க் ட்ரில்ஸ் மூலயமா கண்டக்ட் பண்ணுறது மூலயமா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, செயல்படுதா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ். என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் தேவை இந்த எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தோம்னா அப்போ பர்சனை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் எய்டர்ஸு, சீஃப் கண்ட்ரோலர் ஆஃபீஸரு, இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணோம். அதே மாதிரி ப்ரொவிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸு ஏற்பாடு பண்ணணும். ப்ரொவிஷன்ஸ் உதவணும். ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு நம்ம இது பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபார்மலைஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் லோக்கல் எமர்ஜென்சி சர்வீஸ். உள்ளே இப்போ ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளேயே வந்து ஃபயர் ஃபைட்டிங்ஸ்க்குலாம் ஆளுங்க இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாம் ஃபயர் இன்ஜின்ஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் போதாது, அந்த லோக்கல் அதை சுற்றி இருக்கிற இது பக்கத்தில் இருக்கும் அந்த கவர்மெண்ட்டை எமர்ஜென்சி சர்வீஸ்க்கும் நம்ம வந்து அவங்க நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் எதாவது ஃபயர் அப்படின்னா இவங்களை இப்போ போதிய ஹால் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டக்குன்னு ஃபோன் அடித்து அப்போ அவங்களும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். இப்போ ஒரு எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் இல்லைன்னா என்னென்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிசல்ட் என்ன, விளைவு என்ன அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன் ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் லைஃப், உயிரிழப்புகள் ஏற்படும். அதே மாதிரி இல் ஹெல்த், நோய்வாய்ப்படலாம். அதே மாதிரி என்விரான்மெண்டல் எஃபெக்ட், சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கலாம். சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் டு பில்டிங்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடைய இது வந்து பில்டிங்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்கள்லாம் வந்து பாதிக்கலாம். அதே மாதிரி ப்ரொலாங்டு டிலே இன் ரிட்டர்னிங் டு நார்மல் ஆப்ரேஷன்ஸை, ரொம்ப பழைய நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நாள் ஆகும். ஓகேங்களா. இந்த எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ்லாம் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. லாஸ் ஆஃப் லைஃபு, உயிரிழப்பை வந்து பார்த்திங்கன்னா தடுக்குது. அதே மாதிரி வந்து நோய்வாய்வு வந்து பார்த்திங்கன்னா
தடுக்குது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் எஃபெக்ட் சுற்றுப்புற சூழல் இதை வந்து பாதிப்பை வந்து தடுக்குது. அதே மாதிரி பில்டிங்ஸு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் தடுக்குது. ஓகேவா? சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய நிலைமைக்கு வந்து திரும்புவதற்கு வந்து பார்த்தோன்னா இந்த எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உதவுது. ரைசிங் த அலாரம் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஆன் சைட். வாட் ஆக்ஷன் ஷுட் எம்ப்ளாய் பிஃபோர் அன் எமர்ஜென்சி அக்கர்ஸ். இப்போது என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் ஆக்ஷன் ஷுட் எம்ப்ளாய்ஸ் பிஃபோர் அன் எமர்ஜென்சி அக்கர்ஸ். ஓகேங்களா? ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எமர்ஜென்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, ஒரு ஃபயர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் வந்து ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா, அவேர் ஆஃப் ஒர்க் பிளேஸ் எமர்ஜென்சி எவாக்குவேஷன்ஸ் பிளான்ஸ். எமர்ஜென்சி எவாக்குவேஷன்ஸ் பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அவசரகால வெளியேற்ற திட்டம் குறித்து இவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த எவாக்குவேஷன் ரூட்ஸை, அதுதான். ஓகேங்களா? அதை பற்றி இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு இருக்கணும். ஓகேங்களா? எமர்ஜென்சி எவாக்குவேஷன்ஸ் பிளான் அப்படின்னா அவசரகால வெளியேற்ற திட்டம் குறித்து விழிப்புணர்வு இருக்கணும். அதே மாதிரி 2 எக்ஸிட் டோர்ஸ் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் எஸ்கேப் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த சவுண்டு. எதுக்காக இந்த சவுண்டை இந்த அலாரம் வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சிக்னலிங் மெத்தட் ஆஃப் த ஃபயர் எவாக்குவேஷன்ஸ் அலாரம். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா என்ஷூர் த யூஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் ஃபயர் எவாக்குவேஷன்ஸ் அலாரம். அந்த அலாரம் இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு இடத்துல ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம அந்த அலாரம் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறது அப்படின்றது, அதோட யூஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதான் பாருங்கள், என்ஷூர் த யூஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் ஃபயர் எவாக்குவேஷன்ஸ் அலாரம். ஓகேங்களா? இதை பற்றி அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். தீ வெளியேற்ற அலாரங்களின் பயன்பாடு மற்றும் இருப்பிடத்தை உறுதிப்படுத்தவும். அண்டர்ஸ்டாண்ட் த சவுண்ட் சிக்னலிங் மெத்தட் ஆஃப் த ஃபயர் எவாக்குவேஷன்ஸ் அலாரம். தீ வெளியேற்ற அலாரங்களின் ஒலி சமிக்கையேடு முறையை புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் த சவுண்ட் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக அடிக்கிறாங்க, இது என்ன டைப் ஆஃப் அலாரம் அப்படின்றது, சவுண்ட்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி 2 ஃபயர் எக்ஸிட் டோர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். பணியிடங்கள் உள்ள ஒவ்வொரு அறை பகுதியில் இருந்து குறைந்தது 2 மாற்று வெளியேற்றங்களுடன் தெரிந்திருத்தல் வேண்டும். அடுத்தது அவர் ஆஃப் ஒர்க் பிளேஸ் எமர்ஜென்சி எவாக்குவேஷன்ஸ் பிளான்ஸ். பணியிட அவசரகால வெளியேற்ற திட்டம் குறித்து விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? ஒரு எமர்ஜென்சி நடக்கிறதுக்கு முன்னாடி எம்ப்ளாயிஸ் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும்? எமர்ஜென்சி எவாக்குவேஷன்ஸ் பிளான் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். 2 எக்ஸிட் டோர்ஸை பற்றி அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும், அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் த சவுண்டு. இந்த சவுண்டு வந்து எதுக்காக அடிக்கிறாங்க, இந்த அலாரம் வந்து எதுக்காக ரைஸ் பண்ணுறாங்க, இது இதை வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி என்ஷூர் த யூஸ், அந்த ஃபயர் அலாரமோட யூஸ் என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக இவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹூ டு கால் அண்ட் வாட் டு டூ டியூரிங் அன் எமர்ஜென்சி. ஒரு எமர்ஜென்சி நடந்துருச்சு அப்படின்னா யாரை கூப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். அதான் பாருங்கள், ஹூ டு கால், யாரை வந்து நம்ம அழைக்கலாம். அதே மாதிரி அண்ட் வாட் டு டூ, என்ன செய்யலாம் டியூரிங் அன் எமர்ஜென்சி, இதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கு என்னென்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எடுத்து நம்ம இது பண்ணணும், ஃபயர் அலாரம் வந்து நம்ம ரைஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியணும். அதே மாதிரி யார்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், யாரை கூப்பிடணும் அப்படின்றத இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேட் டு த கன்சர்ன் அத்தாரிட்டி, அவங்க வந்து தொடர்பு கொள்ளணும். அந்த டேமேஜ் எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணணும். யாருன்னா கன்சர்ன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு வந்து நம்ம இந்த டேமேஜை பற்றி நம்ம விவரிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்தது வாட் ஷுட் எம்ப்ளாய் டூ இன் அன் எமர்ஜென்சி. ஒரு எமர்ஜென்சி இப்போ ஒரு ஃபயர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அப்போ என்னென்னலாம் பண்ணணும் அந்த எம்ப்ளாயிஸ் அப்படின்றது பாருங்கள். வாட் ஷுட் எம்ப்ளாயிஸ் டூ இன் அன் எமர்ஜென்சி. அவசர காலத்தில் ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும். கொஸ்டின் பாருங்கள், அவசர காலத்தில் ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும். பாருங்கள், அடியர் டு எமர்ஜென்சி எவாக்குவேஷன்ஸ் பிளான். ஓகேங்களா? பின்பற்றணும். எதை பின்பற்றணும்? எமர்ஜென்சி எவாக்குவேஷன்ஸ் பிளான். ஓகேங்களா? அவசர கால வெளியேற்ற திட்டத்தை வந்து நம்ம அடியர் பண்ணணும், பின்பற்றப்பட வேண்டும் ஆஃப் ஆக்சைடு. அண்ட் வெக்கேட் த ஒர்க் ஏரியா. ஓகேவா? அந்த இடத்த விட்டு நம்ம ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம வெளியேறிடணும். எங்கே? அசம்பிள் பாயிண்ட்டுக்கு போயிடணும். அதை எப்படி போகணும் அப்படின்னா ஆர்டரில் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அந்த மாதிரி நம்ம போயிடலாம். அஸ் குயிக் அஸ் பாசிபிள், முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நம்ம போயிடலாம். கும்பலாக நம்ம அது பேனிக் குழப்பம் அடையாமல் நம்ம வந்து ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கூட அப்படியே
ஓடலாம். ரொம்ப அவசரப்பட்டு நம்ம வேகமாக ஓடணும், ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சு அந்த மாதிரி விழுறதுக்கெல்லாம் நிறைய பாசிபிள் இருக்குது. நம்ம மேலே ஏறி போவாங்க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஆர்டராக நம்ம வெளியே கிளம்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்ம வெளியேறதுக்கு பார்க்கணும். அடுத்து வந்து அடாப்ட் கிரால் டெக்னிக். செகண்ட் வந்து என்னென்னா அடாப்ட் கிரால் டெக்னிக் வென் த ஒர்க் பிளேஸ் இஸ் ஃபில்டு வித் ஸ்மோக். அடாப்ட் கிரால் டெக்னிக் அப்படின்றது என்ன அப்படின்னா தவழ்ந்து போகிறது. ஓகேங்களா? எப்போ வந்து அந்த ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா, ஏன் அப்படின்னா அந்த ஸ்மோக்கை வந்து நம்ம இன்னேல் பண்ணோன்னா நம்ம மயக்கம் அடைகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அதனால் என்ன பண்ணால் கிரால் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த நண்டு நடந்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா இதோட ஸ்மோக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மி. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே தான் அது வந்து இருக்கும். அப்போ கீழே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கீழே இருக்கும். ஓகேவா? அது நம்ம சுவாசிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கிரால் டெக்னிக்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் க்ளோஸ் த ஃபயர் டோர் டு மினிமைஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃபயர். எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா மினிமைஸ் பண்ணுறது, குறைக்கலாம். எதனா ஸ்ப்ரெட் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃபயர், தீகள் வந்து பார்த்திங்கன்னா பரவாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா பரவாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக இந்த ஃபயர் டோர்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அடுத்தது நெவர் யூஸ் எலிவேட்டர்ஸ் வைல் எவாக்யூட்டிங். ஓகேங்களா? நம்ம வெளியேறும் போது நம்ம லிஃப்ட்டெலாம் நம்ம யூஸ் பண்ணிடவே கூடாது. ஏன் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் அந்த ஃபயரால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒயர்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம். அப்போ லிஃப்ட்டு பாதிலேயே நிற்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மாட்டிப்பீங்க பாதியிலேயே. அப்போ இதனால் பெரிய உயிரிழப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வழிவகுக்கும். அதே மாதிரி அசம்பிள் டு த டெசிக்னேட்டட் மீட்டிங் பிளேஸ். கரெக்டாக அந்த அசம்பிளி பாயிண்டில் வந்து எல்லாருமே வந்து ப்ரெசென்ட் ஆகிடணும். வீட்டுக்கு போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த அசம்பிள் பாயிண்டில் வந்து கரெக்டாக போயிட்டு ஆர்டராக போயிட்டு நின்றுடணும். எதுக்காக அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இப்போது ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வருவாங்க, ரெஸ்க்யூ டீம்ஸ்லாம் வருவாங்க. அப்போ வந்து என்ன ரோல் கால் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் இருக்கா, யார் யாரெல்லாம் இப்போது அவங்க தப்பாக நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உள்ள ஷாப் ஃப்ளோரில் அப்போ மாட்டிட்டாங்க போல இருக்குது அப்படின்றது நினச்சிட்டு அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குழப்பங்கள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெசிக்னேட்டட் பிளேஸில் வந்து கரெக்டாக இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் ரீஎன்டர் த பில்டிங் அன்டில் டைரக்டட் பை அத்தாரிட்டிஸ். அதிகாரிகள் இயக்கும் வரை மீண்டும் கட்டிடத்திற்குள் நுழைய வேண்டாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம வெளியே வந்துட்டோம், ஃபயர் ஆகிடுச்சு, ஒன்ஸ் நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த அசம்பிள் பாயிண்டில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூபிள்ஸ் ஏதாவது பணமோ இல்லை ஃபோன்ஸோ ஏதோ உள்ளே இருக்குது, மாட்டிக்கிச்சு, லேப்டாப்போ ஏதோ மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை வந்து திரும்பவும் எடுக்க அவங்க சொல்கிறதுக்கு அவங்க பர்மிஷன் தராமல் நம்ம வந்து அவங்கள கேட்காம நம்ம உள்ளே போயிட்டு உள்ளவே போகவே கூடாது. ஓகேங்களா? அதான் பாருங்கள், டோன்ட் ரீஎன்டர் த பில்டிங் அன்டில் டைரக்டட் பை அத்தாரிட்டிஸ். அத்தாரிட்டிஸ் நம்ம சொல்கிற அதிகாரிகள் சொல்கிற வரைக்கும் அந்த இடத்துல நம்ம பில்டிங்ஸ்குள்ளே நம்ம என்டர் ஆகக்கூடாது. டீலிங் வித் த மீடியா, எம்ப்ளாயர் ஷுட் நாமினேட் டெடிகேட்டட் பர்சன் டு அட்ரஸ் ஆல் த மீடியா ரிலேட்டட் குவரிஸ் டியூரிங் த ஈவெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி. இப்போ ஃபயர் ஆகிடுச்சு, ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மீடியா வருவாங்க. மீடியா வந்து என்ன ஆச்சு, எதனால் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க, அந்த ஃபயர்லாம் எப்படி ஆச்சு. அப்போது மீடியாவை நம்ம சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா எம்ப்ளாயர் வந்து ஒரு நாமினேஷன் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு பர்சனை மீடியாவை சமாளிக்கிறதுக்கு. அப்போது அந்த மீடியா கேட்குற கேள்விக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன சொல்லணும் அப்படின்னா ஆல்வேஸ் டெல் த ட்ரூத் வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அவங்க வந்து உண்மையை வந்து கரெக்டாக அந்த இடத்துல சொல்லணும். ஓகேங்களா? வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அவங்க வந்து சொல்லணும். நேர்மையான அணுகுமுறையுடன் உண்மையை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ரிப்போர்ட்டாக அந்த சினாரியோவை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ரிப்போர்ட்டாக வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா ரீட் அவுட் பண்ணுறதுக்கு டு த மீடியாவுக்கு முன்னாடி. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஆல் த குவரிஸ் பொலைட்லி, அவாய்ட் சேயிங் நோ கமெண்ட். அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் அமைதியாக நம்ம பதில் சொல்லணும். நோ கமெண்ட் அப்படின்ற வேர்ட்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெவர் எக்ஸாக்ரேட் த சிச்சுவேஷன். அதை வந்து இருக்கிற சிச்சுவேஷனை வந்து சினாரியை வந்து கரெக்டாக நம்ம சூழ்நிலையை கரெக்டாக நம்ம சொல்லணும். அதை வந்து பெரிதுபடுத்தி நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ.